Hi boss, welcome back to Tech Boss Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி விண்டோஸ் 10 ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி விண்டோஸ் 10 ஆட்டோமேட்டிக் அப்டேட் எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண தான் முடியுமே தவிர அதை வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து எப்படி அதை வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். சர்வீஸ் டைப் பண்ணிங்கன்னா இப்போ விண்டோஸ் சர்வீஸ் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். பாருங்கள், விண்டோஸ் அப்டேட் இங்கே இருக்குதா? ஸோ இதில் டபுள் கிளிக் பண்ணுறோம். நம்ம டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோஸ் அப்டேட் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆட்டோமேட்டிக்கை வந்து டிசேபிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அழுத்துறேன் பார்த்துக்கோங்க. டிசேபிள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை அப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். ஈஸியாக இது மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் விண்டோஸ் 10 வந்து ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ விட்டு வெளியே போகும்போது மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. எங்கள் அப்டேட்டை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.